தற்போது வடகிழக்கு பருவமழை நெருங்கி வரும் சூழ்நிலையில் நெல்லை டவுன் பாட்டப்பத்து பகுதி கால்வாயில் உள்ள அமலச் செடிகளை தூர்வார வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தரவுகளோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், தற்போது மழைக்காலம் நெருங்குவதை ஒட்டி பொதுமக்களுடைய கோரிக்கைகள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? நிஷ்மா சூர்யா, நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள மணிமுத்தாறு, பாபநாசம், சேர்வலாறு ஆகிய பகுதிகளில் இருந்து நேரடியாக பல கால்வாய்களுக்கு தண்ணீர் திறந்து விடப்படுவது வழக்கமாக உள்ளன. ஆனால் கடந்த சில மாதங்களாகவே தண்ணீர் திறந்து விடப்படாத போதிலும் பல கால்வாய்கள் அமலச்செடிகளாக காணப்படுகின்றன. குறிப்பாக திருநெல்வேலி டவுனில் உள்ள பாட்டப்பத்து பகுதியில் உள்ள திருநெல்வேலி கால்வாய் பகுதியில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த திருநெல்வேலி கால்வாய் முழுவதுமே தற்போது அமலச்செடிகளாக காட்சிகளை அளித்துக் கொண்டு வருகிறது. இதன் மூலமாக கடந்த ஆண்டு என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை என்பது பெய்தது. இந்த மழையின் காரணமாக நெல்லை டவுன், பாட்டப்பத்து உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேரடியாக அந்த வீடுகளுக்குள்ளே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடுகளுக்குள் தங்களுடைய வெள்ள நீர் என்பது புகுந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளார்கள். மேலும் பல்வேறு பகுதியில், குறிப்பாக சுத்தமொழி அணைக்கட்டு உள்ளிட்ட இருந்து திருநெல்வேலி கால்வாய் தொடங்குவதற்கு முன்னாக குன்னத்தூர் வரை கடந்து வரும்போதும் நயினார்குளம் கால்வாய், மற்றொரு கால்வாய் என இரண்டு கால்வாய்கள் பிரித்து செல்கின்றன. இரு கால்வாய்களும் டவுன், பாட்டப்பத்து மேற்கு பகுதி மற்றும் கிழக்கு பகுதியில் செல்கின்றன. இந்த கால்வாய்கள் முழுவதுமே அமலச்செடிகள் மற்றும் கழிவுநீர் பொருட்கள் நிரம்பி வருவதன் காரணமாக கடந்த ஆண்டுகளாக டிசம்பர் மாதம் நெல்லை பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது நெல்லை டவுன், பாட்டப்பத்து பகுதியில் கடும் பாதிப்பு என்பதை அந்த பகுதி மக்கள் சந்தித்தார்கள். வீட்டுக்குள்ளேயும் தண்ணீர் புகுந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். அதற்காக இந்த கால்வாயில் தண்ணீர் செல்ல முடியாத அளவிற்கு அடைப்புகள் ஏற்பட்டுள்ளன. முக்கிய காரணம் என்று கூறப்படுவது, இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையில் பாதிப்பு ஏற்படாமல் டவுன் பகுதியில் உள்ள பாதுகாக்கப்பட்ட கால்வாய்களை தூர்வாரப்பட வேண்டும் என்பதுதான் அப்பகுதி மக்களின் கோரிக்கை உள்ளது. நெல்லை டவுன் நீர் பாசனத்துக்கு கீழே இரண்டு கால்வாய்கள் குன்னத்தூர், கரிக்காய்த்தோப்பு, தேவிபுரம், பாட்டப்பத்து ஆகிய கால்வாய்கள் அமைந்துள்ளன. இந்த கால்வாய்கள் கடந்த 2 ஆண்டுகளாக அந்த வெள்ளப்பெருக்கின் போது மிக கடுமையாக மணலும் மற்றும் அமலச்செடிகள் நிரம்பி வருவதன் காரணமாக இதுபோன்ற ஒரு பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம், இந்த பகுதியில் உள்ள பாலங்கள் முழுவதுமே சேதமடைந்து காணப்படுகின்றன. இந்த சேதமடைந்தக்கூடிய பாதைகளில் நீங்க நேரடியாகவே பார்க்கலாம். இங்க பாருங்க, இது போன்ற கடந்த டிசம்பர் மாதம் இது போன்ற ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தின் காரணமாக இந்த பாலம் சேதமடைந்துள்ளது. ஆனால் பொதுமக்கள் யாரும் தற்போது வரை இந்த பகுதியில் செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கு. என்னென்னால் நீங்க நேரடி பார்க்கலாம், இது மாதிரி ஆபத்தை நம் கால வைத்தால் கூட இது நேரடியாக அந்த பண கம்பின் மூலமாக தான் இந்த பகுதியை கடக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. இது போன்ற பொதுப்பணித்துறையினர் இந்த பாலங்களை சீரமைக்கப்பட வேண்டும். இந்த பாலங்களை மிக உயரமாக அமைத்து இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நேரடியாக வீட்டுக்கு செல்லுமாறு தங்கள் வழிவகை செய்யப்பட வேண்டும். குறிப்பாக மூதாட்டிகள், முதியவர்கள் இந்த பாலத்தை கடப்பதே பெரும் சிரமத்துக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பல முறை பொதுப்பணித்துறையிடம் தங்களுடைய தகவலை நேரடியாக தெரிவித்தும் மனுக்கள் நேரடியாக கொடுத்தும் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். அவர்கிட்ட நேரடியாக பேசுவோம். ஐயா வணக்கம். நாங்கள் நேரடியாகவே பார்க்கும் இந்த கால்வாயில எந்த அளவுக்கு அமலச்செடிகளும் மற்றும் மண்களும் நிரம்பி இருக்குது. இது அரசு என்னையா செய்யணும்? இது தொடர்பாக அரசுக்கு எதுவும் நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்களா, இல்ல மனு எதுவும் கொடுத்திருக்கீங்களா ஐயா? தொடர்ந்து வாய்க்கால்களையும் வெள்ள நீர் கால்வாய்கள் நம்ம அதை சீர் செய்யணும் அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம அரசாங்கத்திற்கும் சரி, அரசு துறைகளுக்கும் சரி, நம்ம அது சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறைகளுக்கே நம்ம நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம். ஆனா இது வரைக்கும் அவங்க எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்ல. செய்தித்தாள பாத்தீங்கன்னா 2 மாசமே வருது, மழை நீர் வெள்ள காலத்துக்கு முன்னாடி நாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி இன்னைக்கு முதற்கொண்டு கலெக்டர் ஒரு கூட்டம் போட்டிருக்காரு. கலெக்டர் மேயர் தலைமையில ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் இந்த வாய்க்கால பாத்தீங்களா ஒரு சின்ன துரும்ப கூட இவங்க தூக்கி போடல. அப்போ ஒரு கண்துடைப்புக்காண்டி ஒரு செய்தித்தாள் ஒரு விளம்பரம் கொடுக்காங்கன்னு தெரியல. போன டிசம்பர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெள்ளம் இவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிச்சுட்டு, ஆக்கிரமிப்பு கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு எடுக்கணும், வெள்ள அதாவது பாத்தீங்கன்னா இது வாய்க்கால் விவசாயத்துக்கான வாய்க்கால், இதுல இருந்து ஒரு கிளை கால்வாய் போகுது. அது எதுக்குன்னா வெள்ள காலங்கள்ல இந்த தண்ணீரால தாழ்வான பகுதியில் போய் மக்கள் சிரமப்படக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு கிளை கால்வாய் கட்டி வெள்ள வடிநீர் கால்வாய் சொல்லி மதார்கான் கால்வாய் ஒன்று போகுது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த கால்வாயிலும் பாத்தீங்கன்னா கெட்டடமே கட்டிட்டாங்க, கெட்டடம் கட்டுதாங்க. அதான் இப்போ இது தொடர்பாக பொதுப்பணித்துறையிட தகவல் கொடுத்தீங்க, சுருக்கமா சொல்லுங்க.
பொதுப்பணித்துறையில நாங்க அதுக்கான கடிதம் கொடுத்திருக்கோம். அவங்க பொதுப்பணித்துறை சொல்லுவாங்க இதை வந்து நாங்க வந்து வருவாய்த்துறைக்கு நாங்க சொல்லிட்டோம், வருவாய்த்துறை தான் நடவடிக்கை எடுங்க. அப்போ பொதுப்பணித்துறை ஆக்கிரமிப்பு நடவடிக்கை எடுக்க முடியலன்னா அந்த துறை எதற்கு? அந்த துறையை முழுவதுமா கலைச்சிட வேண்டியதானே. அப்போ வருவாய்த்துறையிட்டே அந்த துறையை ஒப்படைச்சிட்டு பொதுப்பணித்துறை எதுக்கு அவங்க லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்து அரசாங்க நிதி எதுக்கு வீணா போகுதுன்னு கேட்க, ஒரு கால்வாயில ஒரு ஆக்கிரமிப்பை சுத்தப்படுத்த முடியாத பொதுப்பணித்துறை எதற்கு? நேரடியாகவே கேட்டீங்க அவருடைய கோரிக்கை என்பது. இது தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் நேரடியாக நாங்கள் சந்தித்து நேரடியாக மனு கொடுத்த பிறகும் பொதுப்பணித்துறையும் மாவட்ட நிர்வாகமும் உள்ளாட்சித்துறை அமைப்புகளும் இதுபோன்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார்கள். ஏனென்றால் வருகின்ற அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்கள், ஆனால் 3 மாதங்கள் மிக கடுமையான திருநெல்வேலியில் மழை பெய்யும் எனவும் கூறப்படுகிறது. இதற்கு பிறகு கிட்டத்தட்ட 1 அடிதான் இந்த தண்ணீர் வருவதற்காக தயாரான நிலையில் அந்த கால்வாய் என்பது இருக்கிறது. அந்த 1 அடி தண்ணீர் வந்தால் இப்பகுதியில் ஆயிரக்கணக்கான வீடுகள் என்பது சேதமடையும். குறிப்பாக தமிழக அரசு பொதுப்பணித்துறையும் இதை கவனம் செலுத்தி இந்த மழைக்காலத்துக்கு முன்பாகவே இதை தூர்வாகப்பட வேண்டும் என்பதுதான் இங்குள்ள பொதுமக்களின் கோரிக்கையா உள்ளது. சூர்யா, அமலச்செடியால் பாதிக்கப்பட்டிருக்கும் பாட்டுப்பத்து கால்வாயை தூர்வார மக்களுடைய கோரிக்கைகள் குறித்தான நேரலைக்கு நன்றி செல்வராஜ்.